ஒரே ரத்தம், ஒரே மொழி. ஆனா இன்னைக்கு எதிரும் புதிருமா நிற்கிற ரெண்டு நாடுகள், வடகொரியா மற்றும் தென்கொரியா. இவங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியுமா? 1910 ஜப்பான் இந்த நாட்டை ஆக்கிரமிச்சது. ஆனா 1945 ஜப்பான் தோத்து போனதும் ஒரு பக்கம் சோவியத் யூனியன், இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் நுழைஞ்சாங்க. சும்மா இல்ல, 38வது பேரலல் கோடு போட்டு நாட்டை ரெண்டா வெட்டினாங்க. வடக்கில் கம்யூனிசம், தெற்கில் முதலாளித்துவம். தற்காலிகமாக பிரித்த இந்த கோடு பனிப்போரால் நிரந்தர பிரிவாக மாறிச்சு. 1950 ஆரம்பித்த கொரிய போரில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. வடக்கிற்கு சீனாவும் தெற்கிற்கு அமெரிக்காவும் ஆதரவு கொடுத்தாங்க. 1953 போர் நின்னது. ஆனால் சமாதான ஒப்பந்தம் இன்னைக்கு வரைக்கும் கையெழுத்தாகலை. அதாவது சட்டப்படி இவங்க இன்னமும் போரில் தான் இருக்காங்க. உலகிலேயே மிக மோசமான பாதுகாக்கப்பட்ட எல்லையான டிஎம்ஜி இவங்களை பிரித்து வச்சிருக்கு. இன்னைக்கு வடகொரியா அணு ஆயுதங்களால் உலகையே மிரட்டுது. தென்கொரியா தொழில்நுட்பத்தில் உலகையே ஆளுது. இந்த நாடுகள் மீண்டும் இணையுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.